திமுகவை பத்தி குறை சொல்றதுக்காகவே தமிழ் சினிமாவுக்கு மீடியா மேனியா வந்து சேகர்பாபு சொல்லியிருக்காரு. நீங்களே சொல்லுங்க. அரக்கோணத்தை பத்தி கேட்டாங்க, நீங்க சொல்லுங்க. அரக்கோணம் பெண் பாலியல் புகார்ல வந்து NCW வந்து இப்போ காங்கிரஸ் எடுத்திருக்காங்க. FIR ஃபைல் பண்ணணும் சொல்லுங்க, நீ சொல்லுங்க. முதல்ல நான் பெண்கள் விஷயத்தை சொல்லிடுறேன், என் விஷயத்தை அப்புறம் வரேன். இதுல ரொம்ப மனதிற்கு வேதனையாக இருக்கிற ஒன்று என்னன்னா, 9ஆம் தேதி அந்த பெண் வந்து காவல் நிலையத்தை அணுகியிருக்காங்க. முதல் ராணிப்பேட்டை காவல் நிலையம், அப்புறம் அரக்கோணம் காவல் நிலையம், அப்புறம் DGP காவல் நிலையம். இந்த அளவிற்கு ஓடினாள் ஓடிக்கொண்டே இருக்கிறாள்னு இவங்கெல்லாம் அன்னைக்கு வசனம் பேசின மாதிரி இன்னைக்கு தமிழகத்துல பெண்கள் ஒரு நியாயத்திற்காக ஓட வேண்டியிருக்கு. எந்த இடத்துலயும் FIR பதிவு செய்யல. யார் மீது குற்றம் சாட்டப்பட்டார்களோ அவரை இன்னைக்கு வந்து அவங்க பொசிஷன்ல இருந்து எடுத்திருக்காங்களே தவிர மற்ற வேற எந்த பெரிய நடவடிக்கையும் எடுக்கல. எல்லாவற்றுக்கும் மனவேதனையான ஒன்று அடையாளம். ஒரு பெண் இன்னைக்கு எனக்கு எல்லாத்தோட எங்க எல்லாருக்கும் மனவேதனை என்னன்னா, ஒரு பெண் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, நான் எந்த வலிமையோடு போராட ஆரம்பிச்சேனோ அந்த வலிமையை வலிவிழந்து நான் பார்க்கிறேன். ஏன்னா என்னோட அடையாளங்களை பத்திரிகை சகோதரர்கள் எல்லாம் மனிதாபிமானம் கருதி அந்த அடையாளத்தை மறைத்து என்னை வெளியிட்டார்கள். ஆனா திமுக IT விங் என்னை முழுவதுமாக வெளியிட்டு நான் வந்து காவல்துறைக்கு என்னென்ன தகவல்கள் சொன்னேனோ அது எல்லாம் அவங்களுக்கு தகவல் கசிந்து இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன், எங்க வீட்டுல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஆக ஒரு பெண் இந்த அளவிற்கு நியாயத்திற்கு பரிதவிக்க முடியுமான்னு தெரியல. இன்னொன்று, 20 பெண்கள் கிட்ட இத மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் அந்த பெண் சொல்லி இருக்கிறார்கள். அந்த பெண் கரெக்டா சொல்றாங்க. என்னன்னா, யார் அந்த பெண்ணுன்னு என்கிட்ட கேக்குறாங்க. இவங்க தானே கண்டுபிடிக்கணும். நான் ரொம்ப சீரழிக்கப்பட்டேன், நான் நம்பினேன். ஆக ஒரு பெண், அதாவது பொள்ளாச்சி விவகாரத்துல நாங்க பெண்களின் அடையாளங்களை மறைத்தோம், எங்களால தான் நீதி கிடைத்தது என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், அது வழக்காடு மன்றத்தோட அது சாதனை. அது ஆனா அதற்கெல்லாம் தங்கள் சாதனை என்று சொல்லிக் கொள்பவர்கள் இன்று பெண்கள் பாதுகாப்பற்ற நிலை. அரக்கோணம் எந்த அளவிற்கு தமிழகத்தில் அரக்க குணம் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அரக்கோணம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களது தாழ்மையான கருத்து. தமிழக அரசு வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி கொடுக்கணும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்திருக்காங்க. அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? கொடுக்க வேண்டிய நிதியை ஒழுங்கா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து எதிர்பார்த்து சில நிதிகளை கேட்குறாங்க. இவங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஏதோ ஒரு உத்தரவை வாங்கிட்டு வந்தனால தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லட்டும், ஆனால் மத்திய அரசு தானே நிதி கொடுக்கணும். அது ஒழுங்காக நம்ம போய் அவங்க முதலமைச்சர் வந்து பொதுவாக என்ன பொறுத்தவரை என்னென்னா, ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசோடு ஒரு சுமூகமான உறவை வச்சுக்கிட்டு தேவையான நிதிகளை வாங்கி மக்களுக்கு கொடுக்கறது தான் மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியமாக இருக்கும். எதை எடுத்தாலும் எதிர்ப்பு. பிரதமர் வரவேற்க கொடுக்கும். ஆமாம், பிரதமர் வந்தால் அல்லது மத்திய அமைச்சர்கள் வந்தால் யாரும் வரவேற்க கூட போகிறதில்ல. நீட்டு எதிர்ப்பு. நீட்டு வராதுன்னு தெரியும். நீட்டு எந்த காலத்திலும் வர வேண்டிய வாய்ப்பில்லை. சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் படி தான் அதே கொண்டு வந்தாங்க. அந்த நீட்டு கொண்டு வரும்போது இவங்க மத்திய அமைச்சர்கள் அங்கே இருக்குது. அது கூட யார் இருக்காங்க? காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கு. இப்போவும் அவங்க இங்கேயும் கூட்டணி தான் இருக்காங்க, அன்னைக்கு அங்கேயும் கூட்டணி தான் இருந்தாங்க. சரி, இந்த நீட் வந்து இன்னும் கோர்ட்டில் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அந்த நிலுவையில் இருக்க கேஸை நீங்க திமுக காரங்க யாராவது இந்த ஊடகத்தில் அவங்க பதில் சொல்லட்டும். ஏன் அவங்க வந்து அந்த வழக்கில் தன்னை சேர்த்துக்கிடல? ஏன் அந்த வழக்கில் சேர்த்துக்கிடல? அல்லது திமுக காரங்களுக்கு இது வழக்கு நிலுவையில் இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது இல்லையாங்கிறது தெரியுமா? அதுவும் தெரியாதா? வழக்கில் சேர்த்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 6 மாசம் தீர்ப்பு வந்துடும். நீட்டு கொடுத்தது செல்லும் அப்படின்னு தீர்ப்பு வரும். அதுபோல இவங்க வச்சு வேற எந்த தேர்தல் அறிக்கைக்கு எதையும் தயார் பண்ண முடியாது. வராதுன்னு தெரிஞ்சிருந்தும் தேர்தல் அறிக்கையில் நீட்டை கொண்டு வருவோம். எப்படி கொண்டு வர முடியும்? எல்லாரும் வருஷம் எழுதிட்டு இருக்காங்க. மாணவர்கள்லாம் படிச்சு பாஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. எதை எடுத்தாலும் NRC எதிர்ப்பு. இப்ப NRC இன்னைக்கு எல்லாரும் ஊடுருவல் பண்ணி வராங்க. மேற்கு வங்காளத்து மூலமா இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள ஊர் அதை தடுக்க தான் நீங்க பார்த்தாங்க. ஆனா நீங்க எப்படி எவ்வளவுலாம் இன்னைக்கு ஊடுருவி கொண்டு இருக்கிறாங்க. 370 ஆர்டிகிள் எதிர்ப்பு. எதைத்தான் இவங்க ஆதரிக்க போறாங்க? தமிழக மக்களுக்கு என்ன நன்மையை செய்ய முடியும்? மத்திய அரசு கொடுக்குற நிதி தான் எல்லாமே அவருக்கு வருது. GSTல பாத்தீங்கன்னாக்கி 1 ரூபா கொடுத்தா 29 பைசா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு 1 ரூபாய்க்கு 54 பைசா அவங்க வாங்குறாங்க. தமிழ்நாடு அதிகமா வரி கொடுக்கணும்னு சொல்றாங்க. உண்மைதான். எப்படின்னாக்கி தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு மகாராஷ்டிரா மேனுஃபேக்சரிங் ஸ்டேட்ஸ், உற்பத்தி செய்யறாங்க எல்லாம்.
உற்பத்தி செய்யும் போது அதிக வரி கட்டுவாங்க. ஆனால் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அதிக மக்கள் தொகை இருக்கிறாங்க. அங்கே வந்து கன்சம்ஷன் பண்ணுறாங்க. அவங்க கன்சம்ஷன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அதனுடைய வரி அதுக்கு போயிட்டு இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக வரி கொடுத்தாலும் இதே வரி அவங்க மேனுஃபேக்சர் ஸ்டேட் யூபியில் இல்லாமல் இருந்தால் கூட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த வரி அதிகமாக தான் போகும். இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி அல்லது உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நீதி, குஜராத்துக்கு ஒரு நீதி அப்படிங்கிறது கிடையாது. ஆந்திராவில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் நடக்குது.